எல்லோருக்கும் வணக்கம். இபிஎஸ், ஓபிஎஸ் இவங்க 2 பேருக்கு சண்டையில இப்ப உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகிற போது உச்சநீதிமன்றம் பொதுச் செயலாளருக்கு தேர்தலை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில சொல்லையில நீதிமன்றம் ஒரு உத்தரவிடல. நாங்களாத்தான் நாங்க நடத்துற எண்ணம் இல்லைன்னு சொன்னோம்னு சொன்னாங்க. ஆனா நேற்று அந்த உத்தரவுடைய நகல் உச்சநீதிமன்றத்திலிருந்து அந்த வெப்சைட்ல இருந்தது. எனக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சு வச்சாங்க. அதுல பார்த்தீங்கன்னா இவங்க அண்டர்டேக்கிங், இவங்க அந்த நடத்துற எண்ணம் இல்லைன்னு சொன்னதே ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு நீங்க நடத்தவும் கூடாது என்கிற அளவுல தான் உத்தரவு உச்சநீதிமன்றத்தால பிறப்பிக்கப்பட்டது. இதுல ஒரே விஷயம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது நவம்பர் 21ஆம் தேதி அவங்க கொடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த அவருடைய அந்த இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது அவங்க உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் இடைக்காலங்கிறத கூட அவங்க ஏத்துக்கல. அதுல அவங்க அந்த ஆர்டர்ல சொல்றதே டெம்பரவரி பொதுச் செயலாளர் அப்படித்தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த இடைக்காலங்களோட எடுத்துக்கல. டெம்பரவரி பொதுச் செயலாளர் அந்த வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இப்ப கவர்மெண்ட்ல எல்லாம் டென்யூர் அப்பாயின்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 6 மாசத்துக்கு நீங்க வேலை செஞ்சுக்கலாம்னு கொடுப்பாங்க, 1 வருஷத்துக்கு செஞ்சுக்கலாம்னு கொடுப்பாங்க. இப்ப நம்ம ரொம்ப உதாரணமா இப்ப ராஜ்யசபா எம்பி இருக்குது, அவங்களுக்கு பதவியேற்ற நாள்ல இருந்து 6 மாசம், 6 வருஷம், 6வது வருஷம் அந்த தேதி வரையில அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பதவி போயிடும். அதுதான் டென்யூர் அப்பாயின்மெண்ட். அப்ப உச்சநீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நியமனத்தை டெம்பரரி அப்பாயின்மெண்ட் பாக்குறாங்க. டென்யூர் அந்த காலக்கெடுவுக்கு மட்டும்தான் அது அப்படித்தான் பார்க்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதி இவருக்கு அந்த பொறுப்பு போயிடுது. அந்த டெம்பரவரி பொதுச் செயலாளர் பொறுப்பும் போயிடுது. ஆனா உச்ச நீதிமன்றத்துல ஹியரிங் அப்படிங்கிறது 21ஆம் தேதி தான் வருது. அப்ப நவம்பர் 11க்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இப்ப அந்த இடைக்காலன்னு அவர் சொல்லிக்கிற அந்த பொறுப்பும் இருக்காது. அடுத்து இவர் அந்த இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிறது அந்த பதவியிலே இல்லை என்று அறிவிச்சு தேர்தல் ஆணையத்துக்கு அதை அனுப்பிச்சிட்டாரு. அடுத்து தலைமை நிலைய செயலாளருக்கும் இவரு அந்த பதவிக்கு வேற ஆளை போட்டாச்சு, வேலுமணிய போட்டாங்க. சேலம் மாவட்ட செயலாளருக்கும் அவர் கூடவே இருக்கிற அந்த இளங்கோவை போட்டிருக்கிறாங்க. அப்ப நவம்பர் 11ல இருந்து 21 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு சாதாரண உறுப்பினர் தான். அதிமுகல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உறுப்பினர். அதை தவிர அவருக்கு அதுல எந்த பொறுப்பும் இல்லை. ஒருவேளை நவம்பர் 21க்கு அப்புறம் ஹியரிங் தள்ளிச்சுன்னா அது முடிவாகிற வரைக்கும் அதேதான். அந்த முடிவு கூட எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்திக்கலாம், இடைக்கால பொதுச் செயலாளர்கள் தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் அவருக்கு ஏதேனும் பதவி, இல்லைன்னா ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினராகத்தான் அவர் தொடர முடியும். இடையில பாத்தீங்கன்னா இந்த கொடநாடு கொலை வழக்கு அது இப்ப நீலகிரி போலீஸ்ல சிபிசிஐடிக்கு அதை மாத்தி இருக்கிறாங்க. நிச்சயமா அதுல தெரிகிற சமிக்கைகள், சிக்னல் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு சாதகமாக தெரியல. அப்ப ஏதோ ஒரு இடத்துல இவரை வளைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த இடைப்பட்ட காலத்தில் அப்படி ஏதேனும் ஒன்று நிகழ்ந்து விட்டால் சசிகலா அவர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏற்படும். அப்ப அதிமுக என்பது ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக, சாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்ட அதிமுகவாக, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமையாக, வலிமையான அதிமுகவா, தேர்தலில் திமுகவை வென்றெடுக்கிற அதிமுகவாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோருமே நினைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை தவிர. அவர் தனக்கு அதிமுக என்கிற அளவுலதான் அவர் பார்க்கிறாரு. அப்ப இது எல்லாமே இது என்ன சிக்கல்களுக்குள்ள போகுது? நாடாளுமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைத்து அதுல ஒவ்வொரு அணிக்கும், அதிமுக எத்தனை அணிகள் இருக்குதோ ஒவ்வொரு அணிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு கொடுத்து அவங்க அதை லீட் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க. அப்ப அம்மா காலத்துல மோடியா லேடியா என்று
பார்க்கப்பட்ட அதிமுக என்கிற இயக்கம் இன்றைக்கு பிஜேபி தலைமையில தேர்தலில் போட்டியிடுகிற சூழ்நிலை ஒருவேளை வந்து விடுமோ என்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம். ஏன்னா இதுல நம்ம ஒரு பெரிய வெற்றியை பெற்றால் மட்டும்தான் அடுத்து வருகிற இப்ப எப்படி 2014 அம்மா 40லும் வெல்வோம்னு தனிச்சு களமிறங்கினாங்க. அது 37 சீட்ல ஜெயிச்சாங்க. அது ஒரு அஸ்திவாரமாக 2016ல தனித்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பலமாக இருந்தது. அப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது முக்கியம். அதுல நம்ம 40ஐயும் வென்றெடுக்கிற வியூகங்களை வகுத்தாக வேண்டும். இந்த உட்கட்சி பிரச்சனை இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா எப்ப அது ஒரு முடிவு வர்றது? இது கிட்டத்தட்ட அலை எப்ப போயிடுறதுங்கிற மாதிரி இருக்கு. கடல் அலை ஓய்ஞ்சு வர மாதிரி இந்த பிரச்சனைகள் வளர்ந்துகிட்டே போவதோடைய குறைக்கிறது இல்லை. குறைப்பதற்கு யாரும் முயற்சிப்பது இல்லை. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சிப்பது இல்லை. பன்னீர்செல்வம் அதுக்காக நல்லவர் அல்ல. அவர் மிகப்பெரிய சுயநலவாதி, குடும்ப அரசியல் செய்யக்கூடியவர், சாதி அரசியல் செய்யக்கூடியவர், தன் மகன்களுக்கு என்ன பதவி அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கிறவர். அவரு லஞ்சத்துக்கு லாவணியத்துக்கும் அப்பாற்பட்டவர் அல்ல. அப்ப இந்த 2 சுயநலவாதிகள் இடத்துல மாட்டிக்கொண்டு அதிமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சசிகலா குடும்பத்தால ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் சீரழிஞ்சான் அம்மா அவர்கள் காலத்திலேயே. அப்ப அவர்கள் ஒரு பக்கம். அப்ப இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை சீரழிக்க வந்தவர்களாகத்தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சாதி அரசியல் தான் பண்றாரு. அப்புறம் அவர் எப்படி போய் சாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்ட அரசியல் பண்ண முடியும்? அடிப்படை தொண்டனாலதான் எடுக்க முடியும்னா அப்புறம் அது முதல்ல எடுத்திருக்கலாமே. சாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னா அப்புறம் ஏன் ஆர்வி உதயகுமார மறவர், ஓபிஎஸ் மறவர், உதயகுமார் மறவர்னு பார்த்து சாதி வச்சு போட்டோம்? யாராலும் இப்போ தனபால் போட்டிருக்கலாமே. அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் போட்டிருக்கலாமே. சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ தனிச்சு நின்று எல்லாம் ஓட்ட பிரிச்சோம்னா திமுக ஜெயிச்சிடும், பிஜேபி ஜெயிச்சிடும். அதுக்கு ஒரு உட்கட்சி தேர்தல் 1.5 கோடி தொண்டர்களையும் ஒரு பட்டியலிட்டு அந்த 1.5 கோடி தொண்டர்கள்ல யார் அதிக தொண்டர்கள் ஆதரவு இருக்குதுன்னு எலெக்ஷன் வச்சோம்னா அதுல தேர்ந்தெடுத்துட்டு போலாமே. வேலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்கிறாரு. ஜெகத் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்கிறாரு. இப்ப இருக்கிற திமுக திருவள்ளூர் எம்எல்ஏ ராஜேந்திரனுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு வாங்கிட்டு கொடுத்தாரா இல்ல திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு கொடுத்தாரா? இன்னைக்கு தேதிக்கு மோடி கையில தான் இருக்குது. அதை அதிமுக காரங்க கையில கொண்டு வரணும்னா எல்லா தொண்டர்களும் ஒன்னா சேரணும். மோடி கையில அவருக்கு சலாம் போடுறது யாரோ அவங்களுக்கு கொடுத்துருவாரு. ஒருத்தர் 60 டிகிரி குடிவாரு, இன்னொருத்தர் 90 டிகிரி குடிவாரு, இன்னொருத்தர் அப்படியே குப்புற கொடுத்துருவாரு. மோடி பார்த்து அது யாருக்கு கொடுத்துருவாரு. நம்ம அதை தடுக்கிறோம்னா அதிமுக தொண்டர்கள் தான் தடுக்கிறோம். எல்லாம் அதிமுக முழுக்க ஒன்னா இருந்தா ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியை திரட்டி இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி உடனே எலெக்ஷன் கொண்டு திருப்பி அதிமுக வரலாம். நம்ம 1 லட்சம் அதிமுக தொண்டர்களை இப்போ ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் அந்தந்த பகுதியில இருக்கிற 100 அதிமுக உறுப்பினர்களை இந்த தொண்டர்களாலதான் பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஆதரவாக அவங்கள நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். 1 லட்சம் பேர் அதை எடுத்து கோஆர்டினேட் பண்ணுங்க. அப்படி 1 லட்சம் பேர் அந்த ஆளுக்கு 100 பேரை, இப்ப நம்ம கிட்ட 2 லட்சம் பேர் இது வரைக்கும் நம்பர்ஸ் வந்திருக்குது, நம்மளோட தொடர்புல இருக்கிறாங்க அடிக்கடி. அதுல ஒரு 1 லட்சம் பேர் இறங்கி ஆளுக்கு ஒரு 100 அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தாலே 1 கோடி பேர் ஆயிடுது. இவங்க உச்ச நீதிமன்றம் முடிச்சு திருப்பி எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் உச்ச நீதிமன்றம் போக சொல்லுவாங்க. நம்ம நேரடியா எலெக்ஷன் கமிஷன்ல சின்னமும் இதுவும் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கிற எங்க தலைமைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நேரடியா தேர்தல் ஆணையத்துல போட்டு சின்னத்தை நம்ம வாங்குவோம். அதிமுக விதிகள் படி அடிப்படை உறுப்பினர்கள் தான் தலைமையை தேர்ந்தெடுக்கிறோம். நாங்க தலைமையை தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு நாங்க இந்த தேதியில இந்த டயத்துல 1 லட்சம் பேர் நாங்க கூடுறோம். அவங்களே அவங்க இதுல சிஸ்டத்திலேயே கனெக்ட் பண்ணி ஆளுக்கு 100 பேரை கனெக்ட் பண்ணிக்கலாம் சிஸ்டத்துல. ஏன்னா 1 கோடி பேர் ஒரு இடத்துல கூடுற அளவுக்கு எல்லாம் வசதி இல்லை. அது சிஸ்டத்திலேயே ஆளுக்கு 100 பேரை கனெக்ட் பண்ணி ஆன்லைன்ல அப்படியே வச்சு ஓட்டிங் நடத்துறோம்னா அந்த 1 கோடி தொண்டர்களால ஒருத்தரை தலைமையா தேர்ந்தெடுத்து அதை நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து ஆதாரபூர்வமா இப்ப நம்ம எல்லாத்தையும் இந்த போன் நம்பர் இதெல்லாம் கேட்டு வாங்கி இது பண்றதே அந்த ஆதாரத்துக்கு தான். கொடுக்குற நம்பரை ட்ரூ காலர்ல போட்டு பார்ப்பாங்க.
போட்டு அந்த தொடர்புகள்ல நம்ம இதை வந்து செய்யறோம். நிச்சயமா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இதுல பண்றோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில தொண்டர்களால ஒரு தலைமைக்கு தேர்தல் நடத்தி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்று இரட்டை சின்னத்தையும் கட்சி பெயரையும் பெற்று நம்ம ஒரு வலிமையான நேர்மையான சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட அதிமுகவை, லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட அதிமுகவை எம்ஜிஆர் வழியில் மக்கள் விரும்புகிற மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்படாத அதிமுகவை 40லும் அதிமுக தனித்து நின்று வெற்றி பெறுகிற வலிமையுள்ள அதிமுகவை கட்டமைப்பதுதான் நம்ம நோக்கம். அந்த வழியில வந்து நம்ம இதை பயணிப்போம். நன்றி, வணக்கம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.